Next one, seventh sum. Somu bought a second-hand bike for 28,000 and spent 2,000 on its repair. He sold it for rupees 30,000. Find his profit or loss. ஓகேவா, சோமு வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறாங்க. அதோட ரேட் என்ன அப்படின்னா 28,000. ஸோ அதை என்னென்னு எடுத்துப்போம், காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துப்போம். தட் இஸ் 28,000. ஓகே, அண்ட் ஸ்பெண்ட் 2,000 ஆன் இட்ஸ் ரிப்பேர். இதுவும் என்ன தான், காஸ்ட் ப்ரைஸ். அவங்க வாங்கினது 28,000க்கு வாங்கியிருக்காங்க, பட் 2,000 அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுத்துப்போம், பர்ச்சேஸ்டு சார்ஜ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். அது கூட என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்களோ அதுவும் சேர்ந்தது தான் காஸ்ட் ப்ரைஸ். இந்த இடத்துல வண்டி வாங்கின ரேட்டை தென் ரிப்பேருக்காக 2,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன, காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ சோல்டு இட் ஃபார் rupees 30,000. திருப்பி அதை என்ன பண்ணிடுறாங்க, சோல்டு, தட் இஸ் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஹீஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கிவன் பாரு, காஸ்ட் ப்ரைஸ் தட் இஸ் 28,000, ரிப்பேரிங் சார்ஜ் 2,000. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். அப்போது 28,000 ப்ளஸ் 2,000. 28,000 கூட 2,000 ஆட் பண்ணனா தட் இஸ் 30,000. அப்போ என்னோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 30,000. செல்லிங் ப்ரைஸ் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 30,000. ஓகேவா, இப்போ என்ன செக் பண்ணணும், விச் ஒன் இஸ் கிரேட்டர்னு செக் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டரா, செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டரான்னு செக் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 30,000, செல்லிங் ப்ரைஸ் இஸ் 30,000. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஏன் அப்படின்னா என்ன விலைக்கு அவங்க வாங்கினாங்களோ அதே ரேட்டுக்கு திரும்ப ரீசன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, திரும்பி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ், தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். Okay, next one, eighth sum. Muthu has a car worth 8,50,000 and he want to sell it at a profit 25,000. What should be the selling price of the car? Okay, Muthu has a car worth. காரோட ஒர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8,50,000. ஸோ இதை என்னென்னு எடுத்துப்போம், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இதை என்னென்னு எடுத்துக்கிறோம், காஸ்ட் ப்ரைஸ். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காரோட ஒர்த்து வந்து 8,50,000. ஹீ வாண்ட் டு செல், அவங்க என்ன நினைக்கிறாங்க, சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ப்ராஃபிட் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறாங்க, 25,000 ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த காரோட ஒர்த்து வந்து 8,50,000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துட்டேன். அவங்களே ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 25,000. வாட் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார், செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன ரேட்டுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, தென் கிவன் கொடுத்துருக்கதை ரைட் பண்ணிட்டேன். தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 8,50,000, ப்ராஃபிட் ஈக்குவல் டு 25,000. ஓகேவா, இங்கே என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, தென் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும், ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. இங்கே நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோ. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ரைட்டில் உள்ளதை லெஃப்ட்டில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இல்லைன்னா நீ என்ன பண்ணிக்கலாம்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ப்ராஃபிட் அப்படியே இருக்கா, மைனஸ் டேர்ம் கோஸ் டு ப்ளஸ். ஸோ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த ஃபார்முலா டைரெக்டாக தெரிஞ்சாலும் ரைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் கூட காஸ்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, 25,000. எவ்வளோ ப்ராஃபிட்டு, 25,000 ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 8,50,000. ஓகேவா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் 8,50,000
50,000 plus 25,000. ஓகேவா? then 0 0 0 0 plus 5 5 5 plus 2 7 8. ஓகே 8,75,000. அப்போ என்ன ரேட்டுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க? 8,75,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 9th sum. வளர்மதி sold her PL set for rupees 30,000 at profit for rupees 5,000. Find the cost price of the PL set. PL set அப்படின்றது முத்து. ஓகேவா? வளர்மதி sold her PL set for rupees 30,000. sold means அது என்னென்னு எடுத்துக்கணும்? that is selling priceன்னு எடுத்துக்கணும். அவங்க என்னத்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 30,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. that is selling price equal to. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பிஎல் செட்டு கேட்டிருக்காங்க. ஓகே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. கவனி, செல்லிங் ப்ரைஸ் 30,000, ப்ராஃபிட் 5,000. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராஃபிட்டும் செல்லிங் ப்ரைஸும் தெரியும். எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தெரியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். மைனஸ் டேர்ம் கோஸ் டு ப்ளஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் ப்ராஃபிட்ன்றது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ் ப்ராஃபிட்டாக மாறிடும். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து என்ன ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்னு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட்டை சப்ராக்ட் பண்ணோன்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கிடச்சிரும். that is selling price is 30,000, profit is 5,000. so subtract பண்ணுங்க 30,000 subtract 5,000. okay 0 0 0 minus 0 0 0லேருந்து 5 subtract பண்ண முடியாது. so 10 இது என்னவாயிடும் 2 10 minus 5 5 2 அப்போது 25,000. அப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 10th sum. இஃப் குணா மார்க்ஸ் ஹிஸ் ப்ராடக்ட் டு பி சோல்டு ஃபார் 325 and gives a discount rupees 30, then find the selling price. குணா மார்க் ஹிஸ் ப்ராடக்ட், தட் இஸ் குணா வந்து அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது என்ன ரேட் அப்படின்னா 325. ஓகேவா? சேல்ஸுக்காக குணா வந்து அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ அதோட ரேட் என்ன அப்படின்னா 325. ஸோ இதை என்னென்னு எடுத்துக்கணும்? மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? அண்ட் கிவ்ஸ் த டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 30 rupees கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? லிசன், மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 325 rupees கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் 30 rupees கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே எனக்கு மார்க்கெட் ப்ரைஸும் தெரியும், டிஸ்கவுண்ட்டும் தெரியும். ஸோ என்ன ஃபார்முலாலேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஃபார்முலாலேருந்து கொண்டு வர போகிறோம். டிஸ்கவுண்ட் ஃபார்முலா என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே இதுலேருந்து நீ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறேன். மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ மைனஸ் டேர்ம் கோஸ் டு ப்ளஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது மைனஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 325 மைனஸ் டிஸ்கவுண்டோட வேல்யூ 30 rupees. ஸோ 325 மைனஸ் 30 சப்ராக்ட் பண்ணுங்க. 5 minus 0 5. தென் 2லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இது 12, இது 2. ஓகே 12 minus 3 9. ஓகேவா? தென் 2 இருக்குது ரிமைனிங். ஸோ 2 ரைட் பண்ணிட்டேன்.
ஓகேவா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன? 295 rupees. Selling price equal to 295 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், a man buy a chair for rupees 1500. He want to sell it at a profit of 250 rupees. After making a discount of 100 rupees, what is the market price of the chair? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a man buy a chair for 1500. ஓகேவா? ஒரு மேன் ஒரு சேர் வாங்குறாங்க, அது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க? 1500. ஸோ அது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, தென் ஹி வாண்ட் டு செல், அந்த வாங்கின சேர் வந்து 1500. ஸோ அதை என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துட்டோம். ஹி வாண்ட் டு செல், அதை சேல்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு சொல்கிறாங்க? 250 rupees ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆஃப்டர் மேக்கிங் எ டிஸ்கவுண்ட். ஓகே, திருப்ப என்ன பண்ணுறாங்க? டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க 100 rupees. மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, தென் காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 1500ன்னு வாங்கியிருக்காங்க சேரை. எவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாங்க? 250 rupees ப்ராஃபிட் வேணும். தென் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 100 rupees டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் நமக்கு என்ன தெரியும்? காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும். ப்ராஃபிட்டையும் காஸ்ட் ப்ரைஸையும் வச்சு என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறேன்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ராஃபிட்டையும் காஸ்ட் ப்ரைஸையும் வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ரெடி எனக்கு ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுலேருந்து என்ன கொண்டு வந்தோம்? செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட்டு கூட காஸ்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணோன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். தட் இஸ் ப்ராஃபிட் வந்து 250 rupees, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500. ஸோ 1500 ப்ளஸ் 250, 0, 5, 5 + 2, 7, 1. அப்போ எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்? 1750ன்றது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? சேரை வாங்கினது 1500, பட் செல்லிங் ப்ரைஸ் 1750. ஓகேவா? தென் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும். செல்லிங் ப்ரைஸ் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் கூட டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணனா மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்றது என்ன? 1750 ப்ளஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 100 rupees. 1750 ப்ளஸ் 100 தட் இஸ் 1850 rupees. இதுதான் என்ன? மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா?